பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புகழ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புகழ். மா மன்னர் மருது சகோதரர் புகழ். மா மன்னர் மருது சகோதரர் புகழ். விகே மூகே தேவர் புகழ். விகே மூகே தேவர் புகழ். மகதூர் வெள்ளைய தேவர் புகழ். மகதூர் வெள்ளைய தேவர் புகழ். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய புதுமனை புகு விழா, புதியதாக வீடு பால்காட்சி விழா. அதனால் எங்களுடைய ஐயா தேசிய தலைவர் ஐயாவை நாங்கள் வணங்கி இன்று எங்களுடைய தலைவர் புதுமனை புகு விழாவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அனைத்து தலைவர்களும், முக்கியமான அனைத்து அரசு துறை அதிகாரிகளும், முக்கியமான அரசு வழக்கறிஞர்களும், நீதித்துறை அதிகாரிகளும் இன்று வருகை தந்து எங்களுடைய தலைவர் விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ளார்கள். வருகை தர வந்து கொண்டு இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியான நாள் இன்று. வணக்கம். அதாவது இன்னைக்கு எங்களோட இயக்கத்தின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவரோட புதுமனை விழா. அதை ஐயா, அதாவது இது நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கோயிலாக தான் நாங்கள் நினைப்போம். இந்த கோயிலை கும்பிட்டுட்டு தான் தலைவர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தலைவரை ஆசீர்வதிக்க கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சொல்லுவாங்க இது ஒரு ஜாதி தலைவர் அப்படின்ட்டு. இது உண்மையிலே ஒரு ஜாதி தலைவர் கிடையாது. அது தவறான முறையில் சித்தரிச்சிட்டாங்க. இது ஒரு கோயில், பசும்பொன் ஒரு கோயில். ஐயா ஒரு சித்தரை வழிபட்டுட்டு போனால் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றதான் எங்களோட சமூக மக்கள் எல்லாமே அவரை நாங்கள் ஃபோட்டோ வைக்கிறோம். அது நாங்கள் வைக்கிறதுனால எங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. இது எல்லாருமே வச்சு கும்பிடலாம். இது ஒரு பொதுவான ஒரு ஆன்மீக அரசியல்வாதி, ஒரு சித்தர், எல்லா மக்களையும் ஒன்றா நினச்சிக்கூடவர். அதனால் ஐயாவை கும்பிட்டுட்டு செஞ்சால் எங்கள் தலைவர் நல்லா இருப்பார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இது சாதி ரீதியாக யாரும் பார்க்க வேண்டாம். அதாவது எல்லா மக்களுமே அவரை கும்பிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஆரம்பத்தில் தான் அது தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா சமூக மக்களுமே பசும்பொன்னுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் கும்பிட்டுட்டு குழந்தை வரம் கிடைக்குது. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் நம்ம மாலை போட்டு போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி அங்கேயும் மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் முளைப்பாரிலாம் பார்த்தீங்கன்னா சச்சுரூவா போகிறாங்க, வேல்லாம் குத்துறாங்க. ஒரு சக்தி இல்லாமல் அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க ஜாதி தலைவர்னு. அப்போ மற்ற ஜாதி தலைவர்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. எதனால் செய்ய மாட்டாங்க? அங்கே ஒரு சக்தி இருக்குது. அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு சித்தர். அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை தயவுசெய்து எல்லாருமே எடுத்து கும்பிடணும்னு எங்களோட பணிவான வேண்டுகோள். இந்த ஒரு நல்ல இடத்துல இருந்து இதை சொல்கிறேன். நாங்கள் இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்குது தூத்துக்குடியில் 3ஆம் மைல் சிலையில் நின்று போயிட்டுருக்கோம். இது மாதிரி ஒரு இடத்துலையும் நாங்கள் இப்போ கோயிலை நாங்கள் இந்த சிலை கோயிலாகவே நாங்கள் மாற்றி கும்பிடலாம் அப்படின்றது எங்களோட நோக்கம், இந்த அமைப்போட நோக்கம். எல்லாருமே நாங்கள் அப்படி தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பேச்சுமணி பாண்டியன். இன்று எங்களது தலைவர் பாசமிகு அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்களின் இல்ல புதுமனை புகுவிற்கு வருகை தந்துள்ளேன். இன்று காலையிலிருந்து தலைவர், முக்கியமான தலைவர்கள், வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றனர். வருகை தருகின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் இப்பொழுது நிற்கக்கூடிய இடம் நாங்கள் தெய்வமாக வணங்குகின்ற எங்களது ஏழாம்படை முருகர் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 3ஆம் மைலில் உள்ள சிலையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக கொண்டவர் நமது ஐயா. இதே போன்று நமது நாட்டில் உள்ள அனைவரும், ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களும் தேசியமும் தெய்வமும் இரு கண்களாக கொண்டால் நமது இந்தியா கண்டிப்பாக வல்லரசாக முன்னேறும்.
ஜாதி மத இன பாகுபாடு எதுவுமே பாராமல் வாழ்ந்து மறைந்தவர் நமது தெய்வம். இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இன்றையுமே இந்திய திருநாட்டில் தேசியமும் தெய்வமும் இரு கண்களாகவே வாழ வேண்டும். வாழ்ந்து நமது நாட்டுக்காக நமது ஐயா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நமது இளைஞர்களும் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம்.